தானியேல் 10 மடங்கு சமர்த்தனா இருந்தான் பாபிலோனின் ஞானிகளை காட்டிலும். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு தெய்வீக ஞானம் தரப்படுவதாக. பூமிக்குரிய ஞானம் அல்ல, பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம், கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானம் என் பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதாக. ஏசாயா 61:9 சொல்கிறது, உன் சந்ததி, உன் பிள்ளைகள் ஜாதிகள் நடுவில் அறியப்பட்டிருக்கும். அவள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று எல்லாரும் சொல்லுவாங்க. உன் பிள்ளையை பார்த்தாலே சொல்லுவான், இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன் சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் பிள்ளைகள் பேர்ல தேவ தயவு ஏராளமாய் பெருகியிருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.